அனைவருக்குமே வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸோடைய நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்கீம் கிசான் விகாஸ் பாத்ரா கேவிபி ஸ்கீம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய பணத்தை வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் வந்து ஃப்யூச்சரில் டபுள் ஆகணும்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸோடைய இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஸ்கீம் தான். அதாவது என்னென்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பணம் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த கேவிபி ஸ்கீம்னா என்னது, தென் இந்த கேவிபி ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ டைமில் அது வந்து டபுள் ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போது இந்த கேவிபின்னு என்னென்னா இது வந்து கிசான் விகாஸ் பாத்ரா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஸ்கீம் தான். ஸோ கவர்மெண்ட் எதுக்கு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அந்த சேவிங்ஸு இன்வெஸ்டிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேவிபி ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டென்யூர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி டைமில் உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுள் ஆகி கிடைக்கும். இந்த கேவிபி ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட் வந்து எப்போ உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும்னா அதுக்கு வந்து 9 years 7 months வந்து ஆயிரும். அதாவது என்னென்னா 115 months ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்களுடைய பணத்தை இவங்க லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்களுக்கு ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது என்னென்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கோ செகண்ட் இயரில் அந்த ஃபர்ஸ்ட் இயரில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் இயரில் செகண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குதோ வருஷம் அது வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும், அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த காம்பவுண்டிங் என்னது, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னது அது உங்களுக்கு தெரியலனா எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதில் நான் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் என்னென்னா வெறும் ஃபார்மர்ஸ், அதாவது என்னென்னா விவசாயம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஸ்கீமில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை பற்றியும் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமில் ஃப்யூச்சரில் உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகும், அது மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் அது வந்து நான் சொல்ல கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்கு. வேணும்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னா இதில் வந்து ஒரு இண்டியனாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்து உங்களுடைய ஏஜ் வந்து அபவ் 18 years இருக்குன்னா இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். செகண்ட் இதில் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அப் டு 3 adults வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மைனராக இருக்காங்கன்னா அவங்க பிஹாஃபில் கூட, அதாவது அவங்க பேரில் கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் வந்து கார்டியனாக இருக்கிற மாதிரி வரும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபோர்த் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்க வந்து மைனராக இருக்காங்கன்னா அவங்க பேரில் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய ஏஜ் வந்து அபவ் 10 years இருக்கணும். தென் இதுலேயே யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுன்னா சப்போஸ் நீங்கள் HUF கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒரு NRIயாக இருக்கீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்ததாக இந்த கேவிபி ஸ்கீமில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஹோல்டர் டைப் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பேர்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் தான் இருக்க முடியும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஏஜ் வந்து அபவ் 18 years இருக்குன்னா உங்கள் பேரில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். தென் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேவிபி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வந்து உங்கள் பேரில் தான் இருக்கும். இல்லைனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மைனராக இருக்காங்கன்னா அவங்க பிஹாஃபில் கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக அந்த பசங்க வந்து அடல்ட் ஆகிட்டாங்க, அதாவது என்னன்னா அவங்களுடைய ஏஜ் வந்து அபவ் 18 years இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க பேரில் போயிடும். அதாவது என்னன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க பேரில் கன்வெர்ட் ஆயிரும். தென் இதுலேயே ரெண்டாவது வந்து ஜாயிண்ட் டைப் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. இதில் 3 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து அடல்ட்டாக தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே
அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி டைமில் எல்லா அக்கௌண்ட் ஹோல்டருக்குமே வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அதாவது என்னென்னா அந்த பே அவுட் வந்து கிடச்சிரும். தென் இதுலேயே வந்து மூணாவது ஜாயிண்ட் பி டைப் அக்கௌண்ட் இருக்குது. இதுவுமே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்லையுமே 3 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அக்கௌண்ட்லையுமே யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆனால் அந்த மெச்சூரிட்டி டைமில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் எல்லா அமௌண்ட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மெச்சூரிட்டி டைமில் எந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எல்லா அமௌண்ட்டுமே வந்து கிடைக்கணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கேட்பாங்க அந்த மெச்சூரிட்டி டைமில் யாருக்கு வந்து எல்லா அமௌண்ட்டுமே வந்து போகணும் அது வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக டிபாசிட் அமௌண்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மினிமம் 1000 rupeesலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸோடைய வெப்சைட்டில் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. அதாவது என்னென்னா 1100, 1300 அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 1000, 2000, 5000, 10,000, 50,000 அது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் இதில் எந்த விதமான மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது மாதிரிலாம் கிடையாது. தென் இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்கள் பேரில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் 50,000 இல்லைன்னா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய அந்த பேன் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்போ மெச்சூர் ஆகும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் ஆகிறதுக்கு 9 years 7 months ஆகும். ஸோ அதனால் 9 years 7 months கழிச்சு உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் என்னென்னா கரண்ட்டாக வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போயிட்டுருக்கு காம்பவுண்டட் ஆனுவலி. அதாவது என்னென்னா அந்த கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த வருஷம் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வருஷம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் காம்பவுண்டிங்னு என்னது அதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டைமில் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோடைய டேக்ஸ் நீங்கள் மேபி வந்து பே பண்ணுற மாதிரி வரலாம் அக்கார்டிங் டு யுவர் டேக்ஸ் லேபு. அதாவது என்னென்னா உங்களுடைய டேக்ஸ் லேபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேபி வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரலாம். தென் இந்த ஸ்கீமில் என்னென்னா கவர்மெண்ட் வந்து எந்த விதமான டிடிஎஸில் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமோடைய ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டோடைய அண்டர் செக்ஷன் 80Cயில் உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் டேக்ஸில் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்காது. அடுத்ததாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கேவிபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படுச்சுன்னா, அதாவது என்னென்னா ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைன்னா வேறு ஒரு எமர்ஜென்சியில் சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து கேவிபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2.5 வருஷம் கழிச்சு அதாவது என்னென்னா 2 years 6 months கழிச்சு தாராளமாக நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுமே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2.5 yearsல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமாக செகண்ட் எப்போ கிடைக்கும்னா இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் பேரில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பர்சன் பேரில் இந்த கேவிபி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா இல்லைன்னா சப்போஸ் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அந்த கேஸ்லையுமே தாராளமாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். தேர்ட் எப்போ பண்ணிக்கலாம்னா சப்போஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த பர்சன் அவங்களுடைய இந்த கேவிபி அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கோர்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் கூட தாராளமாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்களுக்கு அந்த லோன் ஃபெசிலிட்டி கிடச்சிரும். அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த கேவிபி சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் கூட வாங்கிக்கலாம். அதாவது என்னென்னா அந்த கேவிபி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அடகு வச்சு அதை நீங்கள் கொலாட்ரலாக யூஸ் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் தாராளமாக லோன்லாம் வாங்கிக்கலாம் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ அந்த ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோடைய சில கேல்குலேஷன்லாம் ஷோ பண்ணுறேன். அதாவது என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சிம்பிளான கேல்குலேஷன் தான். இப்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து 9 years 7 months ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இந்த ஸ்கீமில் நீங்கள் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
9 இயர்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு 20,000 கிடைக்கும். இல்லைனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி சப்போஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு அது 1 லட்சமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே 2 டைம்ஸாக பண்ணிடுங்க. ஸோ இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் இதில் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குதுன்னா தென் உங்களுடைய அந்த பணம் வந்து 2 மடங்காக ஆகிறதுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். அதாவது என்னென்னா மேபி ஒரு 9 இயர்ஸ் 7 மந்த்ஸு கம்மி டைமில் கூட அது வந்து 2 மடங்கு ஆயிரும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னா அப்போ வந்து அந்த பணம் வந்து 2 மடங்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். மேபி வந்து ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் 10 to 11 இயர்ஸ் அவ்வளோ கூட ஆகலாம். நெக்ஸ்ட் இந்த கேவிபி அக்கௌண்ட்டை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் தேவைன்னா, இப்போ நீங்கள் கேவிபி அக்கௌண்ட்டை ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மூலியமாக ஓப்பன் பண்ண முடியும். ஆஃப்லைன் மூலியமாக எப்படி நீங்கள் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அதை நம்ம ஃபார்ம் ஏன்னு கூட சொல்லுவோம், இல்லைனா கேவிபி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கூட சொல்லுவோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. தென் உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸில் தேவை. அதில் உங்களுடைய ஆதார் பேன் வந்து தேவை. எதுக்குன்னா ஆஸ் அ ஐடி ப்ரூஃபாக, தென் அட்ரஸ் ப்ரூஃபாக தேவை. தென் உங்களுடைய 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. தென் உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணிடுங்க. அவங்க உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களை வந்து அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கேவிபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. தென் அதோடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க. அதாவது என்னென்னா பாஸ்புக் ஃபார்மில் தான் தருவாங்க. தென் கேவிபி அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலிமா கூட ஓப்பன் பண்ண முடியும். எப்படி நீங்கள் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் அங்கேருந்து கூட இந்த கேவிபி அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலிமா கூட ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆன்லைன் மூலியமாக எப்படி இந்த கேவிபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அதில் ஒரு செப்பரேட்டான வீடியோ கிரியேட் பண்ணி தரேன். லாஸ்ட்டாக இந்த கேவிபியில் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து இன்னொரு பேரில் கூட அந்த கேவிபி அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் பேரில் இந்த கேவிபி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த பர்சன் எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து போயிடும். செகண்ட் வந்து சப்போஸ் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சப்போஸ் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து போயிடும். அதாவது என்னென்னா இன்னொரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து போயிடும். தேர்ட் என்னென்னா, சப்போஸ் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் கூட அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேரில் அந்த கேவிபி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு பர்சன் பேரில் அந்த கேவிபி அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் லெட்டர் வந்து நீங்கள் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுங்க. அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுடைய அந்த கேவிபி அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றணும்னா அதை கூட நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கன்சென்ட் லெட்டர் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த கேவிபி அக்கௌண்ட்டை இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றி தந்துடுவாங்க. ஸோ இந்த கிசான் விகாஸ் பாத்திர கேவிபி ஸ்கீம் பற்றி நம்ம நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதுக்கோசம்னாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லைனா வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் அமுலோடைய ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.